வணக்கம் மகளே, நீங்க இருக்கிறது சுஜா சந்திரன் ஆடியோ நாவல் சுலகத்துல. நான் உங்க ஆர்ஜே ரியா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாவலுடைய பெயர் கவரின் தவறேல். இதனுடைய முதல் பாகம் அரிதாரம் இல்லாத துளிகா. அதை நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருப்போம். கேட்காதவங்க கேட்டுட்டு இந்த நாவலை தொடர்ந்து கேளுங்க. இது தன்னுடைய தங்கை வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குறான் சிருஷ்டி புத்திரன். அவனை பழிக்கு பழி தீர்க்க வரக்கூடிய அந்த பெண்ணுடைய பகை தீருமா என்ன? யார் அந்த பெண்? வாங்க கதையோட சேர்ந்து பயணிக்கலாம். தினமும் இரவு 7 மணிக்கு கவரின் தவறேல் 5 அத்தியாயங்களாக வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மகளே. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைப் பட்டனையும் மறக்காமல் தட்டிடுங்க மக்களே. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைப்புமே எங்களுக்கு எப்பவுமே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஹைப்பும் 7 லாக் ப்ளஸ் தாண்டும் போது அடுத்த கதை ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். ஸோ மறக்காமல் ஹைப் பட்டனை தட்டிடுங்க. வாங்க கதைக்குள்ள பல்லம்மா. கவரின் தவறேல். அத்தியாயம் 1. காலில் சக்கரம் கட்டிக்கொண்டு ஓடும் அண்ணன்களை பார்க்காமல் துளிகாவுக்கு ஏதோ போலிருக்க ஹம்சாவை தொல்லை செய்து கூட்டிட்டு போங்கத்தான் என்று 10 நாட்களாக கேட்டு இன்று அண்ணன் வீட்டிற்குள்ளாக நுழைகிறாள். வருகிறேன் என்று சொல்லாமல் வந்துவிட்டாள். வீடு வீடாகவே இல்லை. மேஜையில் அடுக்கி வைத்த உணவுப் பொருட்கள் எல்லாம் அப்படியே இருந்தது. என்னக்கா சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்கு? 2 பேரும் ஒழுங்கா சாப்பிட்றாங்களா இல்லையாக்கா? சமையல் செய்யும் பெண்ணிடம் துளிகா கேட்கவும், அதை ஏமா கேட்குறீங்க? மூத்தவர் ஹோட்டலில் சாப்பிட மாட்டாரு. வேற யார் கைப்பட்ட சாப்பாடும் அவருக்கு உள்ள இறங்காது. அதனால எப்பவாவது வயிறு பசிச்சா வந்து சாப்பிட்டுட்டு போவாரு. சின்னவர் எப்போ வராரு எப்போ சாப்பிட்றாருன்னு ஒன்றுமே தெரியலம்மா. நீங்கள் இந்த வீட்டை விட்டு போனீங்க. வீட்டில் இருந்த கலையே இழந்து போச்சு. அப்புறம் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னக்கா? சின்னவர் இப்போ அடிக்கடி குடிச்சிட்டு வேற வர்றதா சொல்லிக்கிட்டாங்க. என்னது? சிருஷ்டி என்ன குடிக்கிறாரா? 1000 வேலை பளு இருந்தாலும் இருவரும் எந்த கெட்ட பழக்க பக்கமுமே தலை வைத்து படுக்க மாட்டார்கள். ஒரு தொழில் என்று இல்லை, ஏகப்பட்ட தொழிலை இருவரும் பாதி பாதியாக பிரித்து பார்த்து கொண்டு பணத்தை மூட்டை கட்டி வீட்டில் கொண்டு வந்து போடுவது மட்டும்தான் அவர்கள் பொழுதுபோக்கு என்று கூட சொல்லலாம். கடினமான வேலை பளுவில் கூட குடிப்பக்கம் போகாத அண்ணன் ஏன் திடீரென மாறினார் என்று யோசனையாக கண்ணை சுருக்கியவளோ, என்னது குடிக்கிறாரா? இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லல? இந்த வீட்டு விஷயம் எதுவும் தங்கச்சி காதுக்கு போகக்கூடாதுன்னு பெரியவரும் சின்னவரும் சட்டம்லாம் போட்டு வச்சிருக்காங்க. எங்களுக்கு தர்ற காசுக்கு நாங்கள் வந்து 3 வேளையும் சமைச்சு வேலை செஞ்சு வச்சுட்டு போகிறோம். ஆனால் இது சாப்பிடத்தான் ஆள் இல்லை. உங்களை பார்த்தா சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேனா, அதான் மனசு கேட்காம சொல்லிவிட்டேன். நீங்கள் இருக்கிற வரைக்கும் தாய் போல 2 பேரையும் பார்த்துக்கிட்டீங்க. இப்போ தாய் இல்லாத பிள்ளைக போல உங்கள் அண்ணன்மார் 2 பேரும் பாவமாக நிற்கிறாங்க. நீங்கள் ஏதாவது பார்த்து செஞ்சு விடுங்க என்றதுமே அவளுக்கு அழுகையே வந்துவிட்டது. அப்போ இதுக்காகத்தான் என்னை அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி அனுப்பிவிட்டாங்களா? யாரும் இல்லாமல் சாப்பிட்டியான்னு கூட கேட்க ஆள் இல்லாத வாழ்க்கை என் அண்ணனுங்களுக்கா? மூச்சு அடைத்தது துளிகாவுக்கு. காசு சேர்த்து என்ன பயன்? அரவணை கால் இல்லாத அனாதை பிள்ளைகள் போல தெரிந்தனர் இருவருமே. ஒரு வீட்டின் பெண் போனால் சகலமும் போச்சு என்பது போலத்தான் அந்த மாட மாளிகை வீடே கிடந்தது. இரவு அண்ணன் இருவருக்காக துளிகா காத்திருக்க விடியலில்தான் அவர்கள் கார் சத்தமே கேட்டது. அவள் இருந்தவரை அவளுக்காகவாவது ஓடி வருவார்கள். இப்போது அதுவும் இல்லை. என்ன செய்ய என்று யோசித்தபடியே துளிகாவுக்கு விடை கிடைத்துவிட்டது. அவர்களை இப்போது தொல்லை செய்ய வேண்டாம் என்று அவளுமே விட்டுவிட்டாள். காலை இறங்கி வந்த தங்கையை பார்க்க இருவருமே ஆர்வமாக ஏணிப்படியை பார்த்து கொண்டே இருந்தனர். விஸ்வா பேப்பரை பார்த்து கொண்டிருக்க சிருஷ்டி சிவந்து போன கண்களை கசக்கி கொண்டே நின்றான். துளிகா பார்வை தன் 2வது அண்ணனை ஆழமாகவே பார்த்தது. சிருஷ்டி புத்திரன், வயது 33, கிராமத்து உடல், வேட்டி சட்டை திராவிட உடல், 10 பேரை தோளில் தூக்கி பந்தாடும் தினவு கொண்ட உடல்வாகு. வெள்ளை வேட்டி கருப்பு சட்டையில் மீசையை திருகி விட்டு கொண்டே தன் காரில் அவன் ஏறி போகும்போது எல்லார் கண்ணுமே ஒருமுறை அவன் கம்பீரத்தை ரசிக்கத்தான் செய்யும். முன்கோபி, கோபம் கொஞ்சம் தூக்கலாகவே வரும். அதுவும் தன் தங்கை என்று வந்துவிட்டால் செயலை முடித்துவிட்டுத்தான் யோசிக்கவே செய்வான். பழக இனிமையானவன். ஹீரோ என நினைக்கும் நேரம் வில்லனாக இருப்பான். வில்லன் என நினைக்கும் நேரம் ஹீரோ போல செயல்படுவான். மொத்தத்துல அவன் எப்படிப்பட்டவன் என்று வரையறைக்குள் வகுத்திட முடியாத ஒருவன். தன் தங்கை பார்வை தன்னை ஆழமாக நோக்க தடுமாறி போனான். இரவு குடித்துவிட்டு வந்திருக்கிறான் என்று அவன் கண்ணை பார்த்தாலே தெரிந்துவிட்டது. தன் தங்கையை பார்த்ததுமே சட்டென்று தலையை குனிந்து கொண்டான். அப்புறம் அண்ணா 2 பேரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன தங்கப்புள்ள, நல்லா இருக்கேன். நீ எப்போ வந்த? ராத்திரி மாப்புக்கார வெளியே பார்த்தனே. சரி, ரொம்ப கருக்கலாகிருச்சு. குழந்தை வேற தூங்கிட்டு இருக்குமேனு தான் கதவை தட்டலை என்று விஸ்வா கூறிக்கொண்டே அவள் கையில் இருந்த மகளை தூக்கி போட்டு விளையாடவும், 2 பேரும் சாப்பிட வரீங்களா? நான் சாப்பாடு வைக்கிறேன்
என்றதுமே இருவரும் ஆட்டுக்குட்டி போல தலையாட்டி அவள் பின்னால் போய் சாப்பாட்டு மேஜையில் அமரவும், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அண்ணா. என்னம்மா? சிருஷ்டி என்ன வாயவே திறக்க மாட்டேங்குது, என்னாச்சு? இல்லையே, சொல்லு தங்கம் என்றான் அவள் முகம் பார்க்காமலேயே. கொஞ்ச நாளா எனக்கு சரியா ஃபோன் போடுறதே இல்லை. அது வந்து வேலை அதிகம்தா. ஓ, வீட்டுக்கு தூங்க வர்றதும் இல்லை போலையே. வேலையை முடிச்சுட்டு அப்படியே கிடக்கிற இடத்துல தூங்கிடுவமா? குடிக்கிறீங்க போல என்று தங்கையின் புகாரில் தடுமாறி போய் தலையை தூக்கி பார்த்த சிருஷ்டியோ, அது வந்துமா, நான் அப்பப்ப நான் எதுவும் சொல்லலைன்னா உடம்பு கெட்டு போயிடும், பார்த்துக்கங்க. இப்போது கூட லைட்டாக குடிதான். இரவு முழுக்க குடித்தால்தான் தூக்கம் வரும் நிலைமைக்கு ஆளாகி போனான். 2 பேரும் நான் இல்லாம ஒழுங்கா சாப்பிட்றதில்ல. வீடு மாதிரியே இல்ல. சின்ன அண்ணன் குடிக்குது, பெரிய அண்ணன் தூங்க கூட வீட்டுக்கு வர்றதில்ல. இங்க என்ன நடக்குதுன்னு இருவரும் பதிலே பேசாமல் இருக்கவும், இனி இதெல்லாம் சரி வராது என்றாள் துலிகா இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டே. என்ன தங்க புள்ள பண்ண, வீட்ல யார் இருக்கா வர்றதுக்கு என்ற விஸ்வாவை பெருமூச்சு விட்டு பார்த்த துலிகாவோ, வீட்ல ஆள் இருந்தா வருவீகள்ல. இருவரும் யோசனையாக அவளை பார்க்கவும், அன்னிமார் வந்தாதான் இனி வீடு சரியா இருக்கும், 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கேன் என்று துலிகாவை விஸ்வாமித்திரன் அமைதியாக பார்க்க, சிருஷ்டியோ பெருமூச்சு விட்டு பார்த்தான். என்னென்ன எதுவும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க? சரிதா, நீ என்ன நினைக்கிறியோ பண்ணு, ஜோசியரை வர சொல்றேன். விஸ்வாவுக்கு இது சரி என்று படவே தலையாட்டவும், சரிண்ண என்றதுமே அரண்மனை ஜோசியர் வந்து நின்றார். இருவர் ஜாதகத்தையுமே பார்த்துவிட்டு, சின்னவருக்கு கல்யாண கலை உடனே இருக்கு, பெரியவருக்கு பேருக்கேத்த அப்படி போல பொண்ணுல கண்டம் இருக்கு தாயி, கல்யாணம் பண்ணா மனைவிக்காகாது என்றதுமே விஸ்வா மீசையை முறுக்கி கொண்டே, ஓ அப்ப சின்னவனுக்கு பொண்ணை பாருத்தா? அண்ணே, நீங்க இருக்கும்போது என்று முடிக்கும் முன்பாக சிருஷ்டி சட்டென எழும்பி, பெரியவனே என்ன பேசுற நீ? இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கலேன்னு யார் அழுதா? முதல்ல நீ பண்ணிக்க, நீ பண்ண பிறகு அதை பத்தி யோசிப்போம். ஜோசியரே கிளம்புங்க. விரட்ட பார்த்தான். மடியில் ஏகப்பட்ட கணம், அதை சுமக்க முடியாமல் தள்ளாடும் அவனுக்குத்தானே தெரியும். நீ சும்மா சின்னவனே, அதான் எனக்கு இப்போதைக்கு நேரங்காலமெல்லாம் கூடி வரலைன்னு சொல்றாருல்ல, அதுக்காக என்னையே சாவ சொல்ற நீ? கல்யாணம் எல்லாம் வேண்டாம். சிரிசிரித்தான் சிருஷ்டி. ஆபசு குணமா பேசாத சின்னவனே, தங்கச்சி சொல்றதும் சரிதான். வீடா இருக்க ஒரு மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வந்துதான் ஆகணும். அது என் பொண்டாட்டியா இருந்தா என்ன, உன் பொண்டாட்டியா இருந்தா என்ன, உனக்கும் எனக்கும் 2 வயசு தானே முன்ன பின்ன. முதல்ல நீ கட்டிக்க, அதுக்கு பிறகு நான் கட்டிக்கிறேன். நான் ஒன்றும் கல்யாணமே வேண்டான்லாம் சொல்லலைல. சொன்னா புரிஞ்சுக்க பெரியவனே, எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் இஷ்டமே இல்லை. 1000 காரணம் அடிக்கினான் சிருஷ்டி. அதெல்லாம் கல்யாணம் பண்ணா சரியா இருக்கும். தங்கப்புள்ள, நீ அவனுக்கு பொண்ணை பார்த்தா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா அடக்கமா இருக்கிற மாதிரி, குறிப்பா இந்த சண்டி குதிரையை அடக்கிற மாதிரி ஒரு புள்ளைய பாரு. அப்புறம் குளங்கோத்திரம் முக்கியம்தா என்ற விஸ்வாவை பாவமாக துலிகா பார்த்தாள். அண்ணா, நீங்க இருக்கும்போது. அட, இதுல என்னத்தா இருக்கு தங்கம்? தோஷம் சரியான பிறகு நான் கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். என்ன தங்கப்புள்ள? அண்ணா, ஆனாலும் உங்களுக்கும் வயசு ஏறிட்டே போகுதுல்ல. விடுத்தா அதுக்கேத்தா அப்படி வயசுல ஏதாவது பொண்ணு வரும்ல, நீ அவனுக்கு பாரு என்று விட சிருஷ்டி எதிலுமே தலையிடவில்லை. ஊர் உலகமெல்லாம் தேடி துலிகா சிருஷ்டிக்கு பெண் பார்க்கவும், இன்று பெண் பார்க்கும் வைபவம். எல்லோருமே காரில் ஏற போக, சிருஷ்டி அண்ணன் எங்க? அத்தான் அவரை எங்கன்னு பாருங்களேன் என்று ஹம்சாவை ஏவவும், இவன் எதுக்கு இப்படி மந்திரிச்சு விட்டா அப்படி திரியிறான் என்று விஸ்வா யோசித்து கொண்டே நிற்க, ஹம்சா அவனை தேடி போக, சிருஷ்டியோ கிணற்று திண்டில் சாய்ந்து நின்றான். எல்லாரும் அங்கன வந்தாச்சு மச்சான், நீயே இங்கனையே நின்று கிணத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்க? கிணத்துல விழுந்து சாகலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் மாப்பு. நான் வேணும்னா தள்ளி விடவா என்று கேட்டதும் சிருஷ்டி அவனை முறைத்து பார்க்க, கிணத்துல விழறதும் கல்யாணம் பண்றதும் ஒண்ணுதான் மச்சான், அதனால பேசாம வந்து கல்யாணத்தை பண்ணு. வர்ற பொண்டாட்டி கிணத்துல தள்ளி விடுவா. எனக்கு இதுல இஷ்டமே இல்ல மாப்பு, நீயாவது பெரியவங்கிட்ட சொல்ல. ஐ, உனக்கு அப்ப பிடிக்கலையா மாப்பு? அப்ப எனக்கு கொண்டாட்டம். என்ன மட்டும் எப்படி வகதொகை இல்லாம வச்சு செஞ்ச மாட்டுடி மவனே என்ற ஹம்சாவோ சிருஷ்டியை குண்டு கட்டாக தூக்கி கொண்டு போய் காரின் அருகே நிற்க விட்டான். டேய் வந்து தொலைறண்டா, மானத்தை வாங்காத என்று சிருஷ்டி வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டே வண்டியில் ஏற குனியவும், பெரிய வீட்டு மேல பிராது வந்திருக்கு, 5 மணிக்கு பஞ்சாயத்து கூடும் என்று தண்டோரா சத்தத்தில் அத்தனை கூட்டமும் அதிர்ந்து போனது. யார் பேர்ல பிரார்த்தனை என்று துலிகா அதிர்ந்து போய் கேட்க, உங்க 2வது அண்ணன் சிருஷ்டி பேர்லமா? அவரு பேர்லையா? என்ன பிரச்சனை, யாராக இருக்கும் என்று அனைவருமே பஞ்சாயத்தை நோக்கி ஓடவும்,
பஞ்சாயத்து ஆலமரம், பல்லு போன கிழவர்கள் அமர்ந்திருக்க, வளைந்த சொம்பு எல்லாமே ரெடி, தீர்ப்பு சொல்வதற்கு அனைவரும் இருக்க, ஏன் தம்பி மேல எவன்டா பிராது கொடுத்தது என்று விஸ்வா வேட்டியை ஏத்தி கட்டி மீசையை முறுக்கவும் அத்தனை பேரும் அவனை அமைதியாகவே பார்த்தனர். அவனுக்கு கோபம் வராது, வந்தால் உண்டு இல்லை என்று ஆக்கிவிடுவானே. யாரு பிராது கொடுத்ததுன்னு கேட்டேன் என்று சிருஷ்டியும் கூட உரும, நான் தான் என்ற பெண்ணின் குரலில் அனைவருமே அங்கு திரும்பி பார்க்க, அவள் அனாமிகா. இவளா என்றது சிருஷ்டி உதடுகள். அனாமிகா தன் 6 மாத குழந்தையை தூக்கி கொண்டு கூட்டத்தின் நடுவே வரவும், துளிகா, விஸ்வா என அனைவரும் புரியாமல் முழிக்க, ஹம்சா கண்ணை விரித்து கையில் உள்ள குழந்தையையும் சிருஷ்டியையும் மாறி மாறி பார்க்க, சிருஷ்டி மட்டுமே சட்டென்று தலையை குனிந்து கொண்டான். பின்ன தங்கை வாழ்க்கையை காப்பாற்ற அவன் செய்த தவறு அவன் மட்டுமே அறிவானே. என்ன பிராதுமா? அவர் என்னை கடத்தி வச்சு கெடுத்துட்டாரு, இது அவரோட குழந்தை, எனக்கு நியாயம் வேணும் என்று அனாமிகா குழந்தையை சிருஷ்டியின் காலடியில் போய் போட, அனைவருமே அதிர்ந்து போய் நிற்கவும், சிருஷ்டி தன் ஜாடையில் கிடந்த மகனை பெருமூச்சு விட்டு பார்த்தான். கவரின் தவறேல், பெண்மையை கவரின் தவறேல் என்றான் அவன். அவன் வாழ்க்கையை கவரின் தவறேல் என்றால் அவள். அவனை வாழவிடக்கூடாது என வந்தாள் அவள். அத்தியாயம் 2. என்ன மணி, என்ன சொல்ற? அத்தனை பேரும் அதிர்ந்து போய் நிற்க, அனாமிகா நேர்கொண்ட பார்வை சிருஷ்டியை பார்த்தபடியே, சென்னையில தோட்டத்து வீட்டில் என்னை கடத்தி வச்சு என்கிட்ட இவர் தப்பா நடந்துக்கிட்டாரு, அதுல உண்டான குழந்தை தான் இது. எதே, இது எப்படிமா நம்ப சொல்ற? இத்தனை நாள் நீ எங்க போன? ஆதாரம் இல்லாம பேசுறதுக்கு நான் என்ன முட்டாளா? இது அவரோட குழந்தை, ஹாஸ்பிட்டல்ல இருந்து சர்டிபிகேட் கொண்டு வந்திருக்கேனா, இதோ இதுல DNA டெஸ்டும் இருக்கு என்று அதை எடுத்து போட்டவள் அத்தனை பேரையுமே வாயடைக்க வைத்து விட்டாள். இது அவர் பேர்ல கமிஷனர் ஆஃபீஸ்ல கொடுக்கறதுக்கு வச்சிருக்க கம்ப்ளைண்ட் காப்பி, அதுவும் இதுல இருக்கு. இதையும் மீறி இங்க எதுவும் நடக்கலைன்னா இந்த ஊர் முன்னாடியே விஷத்தை குடிச்சிட்டு நானும் என் குழந்தையுமா செத்து போயிடுவோம். அதுக்கு விஷம் இதோ இதுல இருக்கு. ஏமையே, யார் நீ? எங்க ஊருக்குள்ள வந்து என் தம்பிய கை நீட்டி குறை சொல்லிக்கிட்டு இருக்க? அதுவும் எவ்வளோ பெரிய அபாண்ட பழி இதெல்லாம். அவன் உன்னை கெடுத்தான்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்க. அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் பேத்து விட்டுருவேன். முதல்ல இந்த புள்ளையை தூக்கிக்கிட்டு கிளம்பு என்று விஸ்வா பல்லை கடித்து கொண்டே அவளை அடிப்பதற்கு போக, அடி என்பது போன்று நின்ற அனாமிகாவை அனைவருமே ஒரு மாதிரியாக பார்த்தனர். அப்பா, மானம் போன புள்ள யாராவது இப்படி ஊர் நடுவுல வந்து நிப்பாளா? அந்த பொண்ணு கண்ணுல கொஞ்சம் கூட கலக்கம் இல்ல, பயம் இல்ல, வேணும்னே சிருஷ்டி மேல பழி போடுற மாதிரியே இருக்கு என்ற ஊர் கிழவிகள் நாடி நொடிக்க, அவர்களை திரும்பி பார்த்து முறைத்த அனாமிகாவோ, தப்பு பண்ண அவரு உயிரோடு இருக்கும்போது, என் தம்பி தப்பே பண்ணலைன்னு சொல்ற இவரு உயிரோடு இருக்கும்போது, இவருக்காக பறிஞ்சு பேசுற நீங்கெல்லாம் உயிரோடு இருக்கும்போது நான் எதுக்கு சாகணும்? நான் ஏன் கலங்கணும்? தப்பு செஞ்சது நான் இல்லைல்ல, இதோ இங்க நிக்கிறாரே இவரு, இதோ இவரு எனக்கு எடுத்துட்டாருங்கிறதுக்காக நான் செத்து போயிடணுமா? எனக்கு நியாயம் கிடைக்காம இங்கிருந்து நான் போக போறதே இல்லை. ஒன்று நீங்களா எனக்கு நியாயத்தை வாங்கித்தாங்க, இல்லைனா நியாயம் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் என்றால் திமிராகவே. ஏப்பா, என்னப்பா இதெல்லாம்? இந்த பொண்ணு என்னென்னவோ சொல்லுது, இதெல்லாம் உண்மையா பொய்யா? வாயை தர சிருஷ்டி என்று அனைவருமே சலசலக்க, இவகிட்ட என்ன பேச்சு? அடிச்சு விரட்டனா எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் தம்பியை பத்தி எனக்கு தெரியும் என்று விஸ்வா கட்டையை தூக்கி கொண்டு அவளை நோக்கி வரவும், ஹம்சா சட்டென்று அவனை பிடித்து, மச்சான் மச்சான் அமைதியாரு, சின்னவன் ஊமையா இருக்கிறது சரியில்லை போல இருக்கு. இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற ரேஞ்சில் உன் தம்பி இருந்துக்கிட்டு சைக்கிள் கேப்ல எங்கேயோ கல்ப்பா அடிச்சிருக்கா மச்சான். இல்லைனா எப்படி புள்ள அவனை போலவே பிறக்கும் சொல்லு? முதல்ல குழந்தைய போய் பாரு, விவரம் புரியும் என்று கூற, அனைவரும் குழந்தையையும் சிருஷ்டியையும் மாறி மாறி பார்த்துவிட்டு விடை கூறு என்பது போலவே சிருஷ்டியை நோக்கி திரும்பிவிட, ஓ, நியாயம் கேட்க வந்தா அடிப்பீங்களோ? நல்லா இருக்கே கதை. என் மேல ஒரு அடி பட்டுச்சு, உங்க அத்தனை பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். அவருக்கு எல்லாம் பறிஞ்சு பேசுறீங்களா நீங்களாம்? உங்க தம்பி தங்க கம்பி பேச மாட்டாரோ? அவரை பேச சொல்லுங்களேன், நான் போகணுமா இருக்கணுமான்னு யோசிக்கிறேன் என்றதுமே அத்தனை பேர் பார்வையுமே சிருஷ்டியை நோக்கி திரும்பவும், காற்றை உதடு வழியாக ஊதியவனோ அவளை நேர்கொண்டு பார்த்தான். அவள் கண்ணும் இவன் கண்ணும் மோதிக்கொண்டது. அவள் உன்னை அசிங்கப்படுத்துவதே என் நோக்கம் என்பது போன்று அவனை பார்க்க, உன்னால என்னை என்னடி பண்ண முடியும் என்றது அவன் பார்வை. உத்தமரு வாயை திறந்து சொல்ல வேண்டிதானே என்று அவள் நக்கல் தொனியில் பல்லை கடித்தவனோ, ஆமாடி, நான் தான் உனக்கு எடுத்தேன், இந்த குழந்தை என்னோடது தான், இப்ப என்னடி? கையை கட்டிக்கொண்டே அவனை அனாமிகா பார்த்தாள். அன்றைய சம்பவத்துக்கு பின் இன்றுதான் அவளை பார்க்கிறான். குழந்தையெல்லாம் அவன் யோசித்து கூட பார்க்கவில்லை. அன்றைக்கு அமைதியாக போன அவளை பார்த்து இவனுக்கே ஒரு மாதிரியாகி போனது மெய். அவள் ஆர்ப்பாட்டம் பண்ணி கத்துவாள் என்று நினைத்திருக்க, வீட்டில் கொண்டு போய் விடு என்று சொன்ன அவளை யோசனையாக பார்த்த சிருஷ்டியோ அவள் கிழிந்த ஜாக்கெட்டை பார்த்து முகத்தை திருப்பவும்,
கோபத்தில் 10 நொடியில் தன் கண்ணியம் தவறிவிட்டதில் இன்று வரை அவனுக்கு சொல்ல முடியாத வேதனை. அதுவும் அவள் அமைதியாகவே போகவும் இவனும் அமைதியாக இருக்க, இத்தனை பேர் நடுவே தன் குட்டை உடைத்து கேவலப்படுத்த, அத்தனை பேர் பார்வையில் தன் இத்தனை வருட வாழ்க்கை அடிபட்டு போனது. நாயி, இதுக்குதான் அன்னைக்கு அமைதியா போயிருக்கு போல என்று சிருஷ்டிக்கு விறுவிறுவென்று வந்தது. தன் தங்கை அதிர்ந்த சிலை போலவே நிற்க அண்ணன் நம்ப முடியாது பார்க்கவும், ஹம்சாவோ மாட்னடி மவனே என்று நக்கலாக பார்க்க, இவனுக்கு முகத்தை எங்கே கொண்டு போய் வைக்க என்று தெரியவில்லை. எதா இருந்தாலும் என்கிட்டலாம் வந்து பேசியிருக்கணும், ஊரை கூட்டி என் குடும்ப மானத்தையே வாங்கிட்டாலேவ என்று சிருஷ்டிக்கு கடுகடுவென்று வந்தது. அவளுக்கு முதல் வெற்றி. பரவாயில்லையே, நான் கூட ரொம்ப போராடணும்னு நினைச்சேன். உத்தமர் தான் உடனே ஒத்துக்கிட்டாரே. நக்கல் மயிரெல்லாம் பண்ணாத. ஆமாடி, நான் தான் பண்ணேன். இப்ப என்ன? கேட்டுக்கோங்க தாய்மார்களே, பெரியோர்களே, இன்னும் ஆதாரம் வேணுமா என்ன? செஞ்சதையும் செஞ்சுட்டு திமிரு. ஒரு பொண்ணுகிட்ட அத்துமீறிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் கட்டிக்க மாப்பிள்ள மாதிரி ரெடியாகிட்டாரு. இவருக்கெல்லாம் கல்யாணம் தான் ஒரு கேடு போல. தூத்து என்று காரி உமிழ்ந்து விட அவன் பச்சை நரம்பு புடைத்தது. அவனை பல்லை நரநரத்து அனாமிக்கா பார்த்தாள். ஆமாடி, திமிருதான், உன்னை விட குறவுதான். அன்னைக்கு நீ பேசின பேச்சுக்கு அப்படி இப்படின்லாம் நடந்துகிட்டது உண்மைதான். இப்ப என்ன, ஜெயில தூக்கி போட போறியோ? தூக்கி போடு. 2வது நாளே வெளியே வந்துருவேன். சாக போறியா? சாகு. உனக்காகெல்லாம் பரிதாபப்படவே மாட்டேன். என் மானத்தை வாங்கலான்னு நினைக்கிறியா நீ? நான் ஆம்பளடி. இதெல்லாம் எனக்கு சட்ட மேலப்பட்ட மண்ணு போல. உதறி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் என்று தம்பியை விஸ்வாதான் அதிர்ந்து போய் பார்த்தான். என்னடா பண்ணி வச்சிருக்க நீ என்று ஹம்சா அவனை பல்லை கடித்து கொண்டே பார்க்கவும், அது பாரி வல்லன்னு உனக்கு நினைப்பா? குழந்தைய கொடுத்துருக்கடா. டேய், உன்னை விட நான் பரவாயில்ல போல. போ, எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னே தெரியலையேடா. இவன் வேற நேரங்காலம் பார்த்து அடிக்கிறானே. இப்ப என்ன பண்ணுங்கிற? எப்பா, என்ன சிருஷ்டி இதெல்லாம்? பொண்ணை பார்த்தா மண்ணை பார்க்குற நீயே இப்படி ஒரு தப்பை பண்ண என்று பெரியவர் தலையில் அடிக்கவும், யோ, பண்ணுன்னு பண்ணலையா? அந்த நேரம் இவ பேசின பேச்சு அப்படி என்னை மிருகமா மாத்திருச்சு. அதோட என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க பார்த்தா நான் அவளை கெடுத்துட்டேன். எனக்கு என் தங்கச்சியை விட எதுவும் பெருசில்ல என்று தென்னாவட்டாக நின்ற அவனை வெட்ட உளி இருந்தால் வெட்டி குதறியே விடுவாள் அனாமிகா. அண்ணே, என்னென்ன பண்ணி வச்சிருக்க என்று தங்கையின் அழுகுரலில் சிருஷ்டி எச்சில் விழுங்கி கொண்டே, மன்னிச்சிரு தங்கச்சி, பொறுமையா சொல்லி பார்த்தந்தான். உன்னை வாழ விடவே மாட்டேன்னு நின்னாளா? எனக்கு வேற வழி தெரியல. உன்கிட்ட இப்படி ஒன்று நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ண. என்ன காரியம்னு பண்ணிட்ட? இருவருக்கும் இடையே சொடுக்கு போட்டு கவனத்தை கலைத்த அனாமிகாவோ, உங்க பாசம் மலைய பிறகு பொழிங்க. இப்ப எனக்கு நீதி வேணும். ஏய், என்னடி நீதி? என் ஊர்ல வந்து பஞ்சாயத்தை கூட்டுனா பயந்துருவேன்னு நினைக்கிறியோ? ஒன்னும் கிழிக்க முடியாது. நீதியெல்லாம் கிடைக்காது. என் புள்ளைய தந்துட்டு மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்பு. என் ஊர்ல எனக்கு எதிராக எவனும் வாயவே திறக்க மாட்டான். அப்படி திறந்தா என்ன நடக்கும்னு அத்தனை பேருக்கும் நல்லா தெரியும் என்று சுற்றி முற்றி ஒரு பார்வை சிருஷ்டி பார்க்க அத்தனை பேரும் எச்சில் விழுங்கினார்கள். பின்ன இவர்கள் காசுதானே ஊரெல்லாம் புரளும். வட்டிக்கு கொடுத்து கொடுத்தே அத்தனை பேரையுமே அடிமையாக்கி விட்டார்களே. சின்னவனே, நீ சும்மாரு பெரியவனே. இவ பெரிய ஆளு, இவளுக்கெல்லாம் பயப்படணுமா என்ன? உன்னால் ஆனதை பார்த்துக்கோடி என்றவன் தன் மகனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு நெஞ்சை தடவி கொண்டே போகவும், ஹலோ மிஸ்டர் என்ற அவள் சொடக்கு சத்தத்தில் பல்லை கடித்தான். இவ வாய்தான் அன்னைக்கு அத்தனைக்கும் காரணம். மறுபடியும் அதே வாயோட வந்து நெரிச்சல் கிளப்புறாளே என்று தலையை கோதினான். தெரிந்து செய்தானோ தெரியாமல் செய்தானோ, ஆனால் இந்த நிமிடம் வரை ஒரு பெண்ணின் சம்மதமே இல்லாமல் அவளை சூறையாடியதை நினைத்து தன்னைத்தானே நொந்து கொண்டிருந்தான். ஆனால் இப்படி தான் செய்த அசிங்கத்தை ஊர் நடுவே அவள் போட்டு உடைக்கவும் ஆண் என்கின்ற கர்வம் அவனை தலை தூக்க வைத்தது. ராஜாவாக சுற்றி வந்தவனுக்கு ஒரே நாளில் தலையிறக்கம் வந்துவிட அதை அவனால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. நான் தப்புதான் செஞ்சிட்டேன், மன்னிச்சிரு என்று அவள் காலில் விழுந்திருந்தால் கூட ஒருவேளை மன்னித்திருப்பாளாக இருக்கும். தன் கோபத்திற்கு அவள் பெண்மையை கவர்ந்துவிட்டு அதை ஒத்துக்கொண்டும் கூட அப்படித்தானே பண்ணுவேன் என்று திமிராகவே நிற்கவும், ஆம்பளையோட பலம் எதுன்னு நீ காட்டிடடா, பொண்ணோட சக்தி எதுன்னு நீ பார்க்க வேண்டாமா? அடங்கி போற 1000 பொண்ணுங்க மத்தியில அடங்க மறுக்கிற ஒருத்தி தான் நான். உன் திமிரு, உன் சந்தோஷம், நிம்மதி இதெல்லாத்தையும் அழிச்சு உன்னை நடுரோட்டில் நிற்க விடல நான் அனாமிக்காவே இல்லடா என்பது போல் போகும் அவனை சொடக்கிட்டு அழைத்தாள். அவன் பார்த்த 1000 பெண்களில் இவள் வேறொருத்தி. அவள் பார்த்த 1000 ஆண்களில் அவன் வேறொருவன். அவளும் நல்லவளே, இவனும் நல்லவனே. ஆனால் காலமும் சூழ்நிலைமையும் இருவரையும் எதிரெதிரே வைத்து ஆட்டம் காட்டிக்கொண்டே இருந்தது. ஆட்டத்தில் சேதம் 2 பக்கமுமே வரலாம். அத்தியாயம் 3. ஒரு நிமிஷம் நிக்கிறீங்களா உத்தமரே என்று அவள் நக்கலில் சிருஷ்டி தலையை திருப்பி அவளை எரிச்சலாகவே பார்த்தான். அனாமிகாவோ அவன் தோளளவு மிடுக்கான உருவம், சுண்டினால் ரத்தம் வரும் நிறம், குழந்தை பேற்றில் ஒரு சுற்று எடை கூடி
பளிங்கு சிலை போல மினுமினுவென்று அழகாகவே இருந்தாள். கருப்பு நிற காட்டன் சுடிதார் போட்டிருந்தாள். தோல் வரை லேயர் கட் பண்ணிய புரண்ட கூந்தல், கையில் குட்டி கை செயின், கண்மை, உதட்டில் மெல்லிய பளபளப்பென்று நின்றாள். நடந்த எதை குறித்துமே அவள் வருத்தப்பட்டது போலவே தெரியவில்லை. குழந்தை அவளுக்கு சம்பந்தமே இல்லை. அப்படியே சிருஷ்டி போலவே திராவிட அழகில் அவனை உரித்து போட்டது போல கிடந்து காலை கையை அடித்தது. அதற்கும் அழகிய ஆடை போட்டு வெயில் படாமல் பொதிந்து வைத்திருந்தாள். இவர்கள் போரில் அதை பலி கொடுக்கும் எண்ணம் அவளுக்கில்லை. அவள் நின்ற தோரணையை சலிப்பாக பார்த்தான். வேண்டுமென்றே வந்து ரிவெஞ்ச் அடிக்கிறாளே, காத்திருந்து இறை பிடிக்கும் தந்திர பெண்ணாரை என்று தெரிந்தது. உன்னை ஜெயிக்க விட்டா பாருடி என்று அவன் வளைய மறுக்க, நான் தோத்தா பாருடா என்று எதிரியாக அவள் நின்றாள். நீங்க பேச வேண்டியதை பேசிட்டீங்களே, ஆனா நான் பேச வேண்டியது இன்னும் பேசி முடிக்கலையே மிஸ்டர் உத்தமரே. எனதே, எப்படி கெடுத்தன சொல்ல போறியா? அவளுக்கு குறையா திமிரில் அவன் நின்றான். தேவைப்பட்டா அதையும் சொல்லுவேன். சொல்லணுமா என்ற அவள் பேச்சில் ஹம்சாதான் அப்பாடா நான் தப்புச்சுண்டா சாமி என்பது போன்று நிம்மதி மூச்சு விட்டான். சொல்லுங்க, சொல்லணுமா? நோ ப்ராப்ளம். வாயால சொல்லணும்னாலும் ஓகேதான், இல்ல டெமோ காட்டணும்னாலும் எனக்கு ஓகேதான். நீங்க ஓகேவா? உதட்டில் கேலி சிரிப்பு வேறு. சை என்று சிருஷ்டி மரத்திலேயே அடித்தான். இந்தா பொண்ணு, என்னதாமா உனக்கு வேணும் என்று விஸ்வா நிலைமை மீறி போகவும் குடும்ப மானத்தை காப்பாற்ற களம் இறங்கிவிட்டான். என்ன ஜாதியோ கருமமோ தெரியல, கை வைக்க இவனுக்கு இடமே கிடைக்கலையாமாப்பு. பணத்தை கொடுத்து முடிச்சு விட பாப்போம் என்ற விஸ்வாவை மேலும் கீழும் பார்த்த ஹம்சாவோ, ஏண்டா மூத்தவனே, இங்க எவ்வளோ பெரிய சண்டை போய்கிட்டு இருக்கு, இங்கன வந்து ஜாதியெல்லாம் பாக்குறியே, இதெல்லாம் அடுக்குமா? ஆம்பளை அப்படி இப்படி நிற்கத்தான் செய்வாமாப்பு. டேய், இதே தானடா நானும் 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். என்னை தலைகீழா கட்டி தொங்க போட்டுட்டு உங்களுக்குன்னு உடனே சட்டத்தெல்லாம் மாற்றி எழுதுறீங்களே, இதெல்லாம் நியாயமாடா கேடி பாய்ஸு? கல்யாணத்துக்கு பிறகு தப்பு நடக்கப்படாது மாப்பு. என்னவோடா, நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ உங்கள் அளவுக்கு நான் கேடு கட்டவன் இல்லைன்னு ஹாப்பியாக இருக்குது. அதோட இந்த பிள்ளைய கல்யாணம் கட்டலின்னு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்ன பேச்சு, என்ன தோரணை, சின்னவன் உசுரோட வருவான்னு நினைக்கிற நீ எங்கேயும் புள்ள குட்டியை ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கியாடா மாப்பு? ஏன் இல்லை இருந்தா சொல்லிடு, ஒரே பஞ்சாயத்தில் எல்லாத்தையுமா பேசி முடிச்சிருவோம். இதுக்கு ஒரு தடவை அதுக்கு ஒரு தடவைன்னெலாம் வர முடியாது பாரு. சரி சரி, முறைக்காத மாப்பு, போய் பஞ்சாயத்தை பாரு, நான் வேடிக்கை பார்க்குறேன் என்ற ஹம்சாவை முறைத்துவிட்டே, இப்போ என்ன பண்ணுன்னு சொல்லு பொண்ணு, காசா பணமா எது வேணும், வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு என்ற விஸ்வாவை எரிச்சலாகவே பார்த்தாள். குடும்பமே இப்படித்தான் போல, தங்கச்சியை தவிர எவளுமே இவனுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க போல. காசை கொடுத்து பாவத்தை மறைக்க பார்க்குறான், இதுகளுக்கு பாடத்தை போகட்டாம நாம போகக்கூடாது என்று நினைத்த அனாமிகாவோ, காசா யூ மீன் மணி, எவ்வளோ தருவீங்க சார்? வழக்கமா ஒரு பொண்ணை கெடுத்தா எவ்வளோ கொடுப்பீங்க? ஏன்னா இதான் எனக்கு தடவை. அண்ணனுக்கும் தம்பிக்கும் இதெல்லாம் வழக்கம்தான் போல. ஏய் இந்தா பொண்ணு லந்தா பண்ற, பணம் வேணும்னா வாங்கிட்டு கிளம்பு. பணமா? ஓகே, அப்போ அதை நான் தந்துடுறேன். என் கற்பை மறுபடியும் அவரை தர சொல்லுங்க. அண்ணன் தம்பி இருவருமே அவளை பார்த்து பல்லை கடித்தனர். அப்போ என்னதான் வேணும்? நான் சொல்றது அத்தனைக்குமே இந்த உத்தமர் தலையாட்டணும். முடியாதுன்னா என்றான் சிருஷ்டி தோலை உதறிக்கொண்டே. முடிகிற வரைக்கும் போராட்டம் தொடரும் உத்தமரே. எனக்கு நியாயம் நீதி நல்ல தீர்ப்பு கிடைச்சே ஆகணும். கிடைக்கிற வரைக்கும் இந்த ஊரை விட்டு நான் போகிறதா இல்லை. இந்த மரத்தடியில் தான் நான் உண்ணாவிரதமே இருக்க போகிறேன். எப்போ நான் சொல்கிறதுக்கு நீங்கள் தலையாட்டுறீங்களோ அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நானும் என் பிள்ளையும், சரி உங்கள் பிள்ளையும் நகர போகிறதே இல்லை. என்ன நடந்தாலும் ஒரு கை பார்த்துடுறேன் என்று அனாமிகா கையில் வைத்திருந்த துண்டை மரத்துக்கு அடியில் விரித்தவள் குழந்தையை தூக்கி கொண்டு தன் மடியில் போட்டு அங்கேயே அமர்ந்துவிட கூட்டம் வாயை பிளந்தது. அடுப்படி படுக்கை அறையை தாண்டாத அடிமை பெண்கள் இந்த புதுமை பெண்ணை ஆச்சரியமாகவே பார்த்தனர். அம்மாடி, வைக்கக்கூடாத இடத்துல கையை வச்சுப்புட்டான் போல இருக்கே. பொண்ணை பார்த்தா விவகாரம் பிடிச்ச பொண்ணால இருக்கு. சிருஷ்டி தம்பி என்ன ஆக போகுதோ தெரியலையே என்று அனைவருமே தங்களுக்குள் பேச, அவளோ குழந்தையை கையால் தட்டி கொடுத்து கொண்டே யாரையும் பார்க்காமல் குழந்தைக்கு கையில் வைத்திருந்த பிளாஸ்கில் பாலை கலக்கி ஊட்டிக்கொண்டே இருக்க, தலையை திருப்பிக் கொண்ட சிருஷ்டியோ விறுவிறுவென்று வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டான். அவன் சிங்கம் என்றால் இவள் பெண் சிங்கம், அவன் வேங்கை என்றால் இவளும் வேங்கை, அவன் பாம்பு என்றால் இவளும் பாம்பு, ஒன்றுக்கொன்று சளைக்காத இருவர். இரவு அந்த மரத்தடியில் குழந்தையை தொட்டிலில் போட்டு ஆட்டிக்கொண்டே அனாமிகா இருக்க, வீட்டு மாடியிலிருந்து சிருஷ்டி அவளை சினத்தோடு பார்த்து கொண்டிருந்தான். ஒரே நாள் ஒரு நொடி அவன் மேலிருந்த அத்தனை நல்ல பிம்பமும் உடைந்து சுக்குநூறாகி போனது. அதற்கு காரணம் அவள் 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 மட்டுமே. தன்னிடம் பேச மறுக்கும் தங்கை, அவனை முகம் சுளித்து பார்த்த ஹம்சா. நீயாடா இப்படி என்ற அண்ணன். ஊராரின் கேலி பேச்செல்லாமே அவன் கட்டி வைத்திருந்த கௌரவ கோட்டையை சில்லு சில்லாக உடைக்கவும்,
கொசுக்கடியில் குழந்தை தூங்க முடியாமல் அழுது கொண்டே இருக்க இவனோ அதனின் சத்தம் காதை கிழிக்க அங்குமிங்குமாக நடந்தான். இரவு முழுக்க கேட்ட குழந்தை அழுகுரலில் காலை சிருஷ்டி கால்கள் நேராக பஞ்சாயத்து மரத்தில் போய் நின்றது. தங்கை மீது பாசம் கொண்டவன் தன் உதிரம் மீது பாசம் கொள்ளாது இருப்பானா என்ன? ஆனால் பெற்றவள்தான் ஆகவில்லையே. அவனை கண்டதுமே எப்படா அடுத்த வீட்டு விஷயம் கிடைக்கும் என்று ஆவலாய் பறந்த கூட்டமும் கூடிவிட, என்ன செய்யணும்னு கேட்டு சொல்லுங்க என்றபடி அவளை பார்க்காமல் கையை கட்டிக்கொண்டே சிருஷ்டி நிற்கவும் தன்முன் நின்ற அவனை பார்த்து உதட்டை பிதுக்கி அனாமிகாவோ, ஏம்மா அதான் வந்துட்டால அவனே, என்ன வேணும்னு சொல்லுத்தா, செஞ்சிருவாரு. பெருசாலா ஒன்றும் இல்லைங்கய்யா, என் கழுத்துல தாலியை கட்டணும், என் கூட குடும்பம் நடத்த வரணும், எனக்கு புருஷனாகணும், என் பிள்ளைக்கு தகப்பன் ஆகணும், அவ்வளோதான் என்றவள் குரலில் நக்கல் வழிந்தோடியது. எல்லோருமே அப்பாடா இவ்வளோதானா என்று பெருமூச்சு விட இவனுக்கு மட்டும் அதில் பல உள்குத்து ஊமை குத்து இருப்பது தெரிந்தது. பரவாயில்ல சிருஷ்டி, அந்த புள்ள வில்லங்கமா எதுவும் கேட்கலப்பா, தாலி தானே கட்டிரு. அவனோ யோசனையாகவே நிற்கவும், அண்ணே கட்டு என்று தங்கையும் தாலியை அவன் முன்பாக நீட்டவும் அதை சிருஷ்டி வாங்க போக, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் உத்தமரே என்ற அனாமிகாவை அனைவருமே யோசனையாக பார்க்கவும், குடும்பம் நடத்தணும், ஆனா நான் சொல்ற இடத்துல நான் சொல்ற மாதிரி என்ற அனாமிகா குரலில் சிருஷ்டி எரிச்சலாக அவளை பார்த்தான். பிள்ளை உடலெல்லாம் கொசுக்கடியில் தடித்திருக்க இன்னும் வழியில் ஏங்கியது அது. அவன் செய்த தவறுக்கு அந்த பச்சை குருத்து என்ன செய்யும்? அவள் உடலில் மட்டும் கொசு கடிக்காதா என்ன? அவன் ஃபோக்கஸ் ஃபுல்லா தன் மகன்தான். என்ன செய்யணும்னு சொல்லு. உங்க பங்கு சொத்து அத்தனையுமா பிரிச்சு வாங்கிட்டு என் கூட தனியா வரணும். புரியலல்ல? தனி கொடுத்தனும் என்று அவள் கண்ணை சிமிட்டினாள். ஏய் என்று சிருஷ்டி அவளை அடிப்பதற்கு பாயவும், இதுக்கே அடிக்க பஞ்சா எப்படி உத்தமரே? இது முதல் ரூல். ரெண்டாவது, உன் அண்ணன் தங்கச்சி உறவை இங்கே வெட்டி முறிச்சிட்டு என் கூட வரணும் என்றதுமே விஸ்வா துளிகா என இருவருமே அதிர்ந்து போய் பார்க்க, அதெல்லாம் முடியாது. முடியாதுன்னா முடிகிற வரைக்கும் போராட்டம் தொடரும். கிளம்பலாம் என்று மறுபடியும் போய் தொட்டிலை ஆட்ட ஆரம்பிக்கவும், அப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன், இதெல்லாம் முடியாதுன்னா நான் சாயங்காலமா ஊருக்கு கிளம்புறேன். ஆனா நான் மட்டும். புரியல? தப்பு செஞ்சது நீ, தண்டனை எனக்கா? உன் குழந்தைய நான் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறேன்? இந்த பாலில் விஷம் இருக்கு, கொடுத்து என் கரையை இங்கே கழுவிட்டு போயிட்டே இருப்பேனா என்று கல் நெஞ்ச கரியை அனைவருமே அதிர்ந்துதான் பார்த்தனர். ஏய் குழந்தைய போய் என்று சிருஷ்டி பதறி போய் கேட்க, நீங்க ஒத்துக்கிட்டா நான் எதுவும் பண்ண மாட்டேன், இல்லைன்னா அதையும் பண்ண பயப்பட மாட்டேன் உத்தமரே. உங்களுக்கு 3 என்ற வரைக்கும் தான் டைம், அதுக்குள்ள எஸ் சொன்னா ஓகே, இல்லைன்னா என்று பால் டப்பாவை கையில் வைத்து அவள் ஆட்டவும், 1 2 3 என்று பாட்டிலை எடுத்துக்கொண்டு மகனை தூக்கிட ஓடி வந்து அதை தட்டிவிட்டாள் துளிகா. அண்ணி அண்ணி, அண்ணன் எல்லாத்துக்கும் சரி சொல்லும், அப்படி எதுவும் பண்ணிடாதீங்களே. அண்ணியா? யாருக்கு யார் அண்ணி? உன் அண்ணன் ரத்த கண்ணீர் வடிக்கத்தான் இந்த தாலி வாழ்க்கை எல்லாம். நீ வாழணும்னு தானே என் வாழ்க்கையை நாசமாக்கனா? அவனை கூடவே இருந்து கருவருக்கத்தான் இந்த தாலி. குடும்பம்னா உயிரா? அந்த உயிரை எடுத்து நடப்பினமா மாத்தத்தான் நான் மறுபடியும் வந்திருக்கேன். கெடுத்தா மூளையில் உட்காந்து அழுவேன்னு உன் ஒன்ன தப்பு கணக்கு போட்டு என் மேல கைய வச்சுட்டான் போல. ஏண்டா நாம இவளை தொட்டோன்னு கதற வைக்கல? நான் அனாமிகா இல்லடி என்று அவளை தள்ளிவிட்ட அனாமிகாவோ குழந்தை வாயில் பாட்டிலை வைக்க அதுவோ பறந்து போய் விழுந்தது. சிருஷ்டிதான் அதை தட்டிவிட்டிருந்தான். எல்லாத்துக்கும் சம்மதம் என்று அவனை உதட்டை சுளித்து பார்த்த அனாமிகாவோ, இப்பவே சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு வரணும், அதோட உங்க 3 பேர் உறவையுமே காசு வெட்டி பஞ்சாயத்துல பிரிச்சுட்டு தாலியை என் கழுத்துல கட்டலாம் என்று அவளை மௌனமாக பார்த்த சிருஷ்டியோ, பெரியவனே என்று நான் தழுத்தழுக்க அழைக்க, கணக்கரே எல்லாத்தையுமா 3 பங்கா போட்டு அவன் பங்கு அவன் பேர்லயே பட்டா போடு என்றான் விஸ்வா. சரிங்கய்யா என்று அனைத்துமே அடுத்த 1 மணி நேரத்திலேயே முடிய, இன்னையோட சிருஷ்டி தம்பிக்கும் அவர் குடும்பத்துக்கும் இருந்த உறவு முடிஞ்சு போச்சுன்னு காசை வெட்டி பஞ்சாயத்துல பிரிச்சு விடுறோம். இனிமே நல்லது கெட்டது எதுக்குமே அவரு அந்த வீட்டுக்குள்ளாரையே போகக்கூடாது என்று வெள்ளி காசை 2ஆக பிளந்து போட 6 அடி கல்லாக இறுகி போய் நின்றான் சிருஷ்டி. துளிகா தலையில் அடித்து கொண்டே அளவும் விஸ்வா கண்கள் கலங்கி போய் தன் தம்பியை பார்த்தான். பெண்ணை தொட்டால் அவன் எவனாக இருந்தாலும் சரி வீழ்ந்துதான் ஆக வேண்டும் போல. அண்ணன் என்று துளிகா சிருஷ்டியை நோக்கி வர இடையில் வந்து மறைத்து கொண்டே நின்ற அனாமிகாவோ, அதான் எதுவும் இல்லைன்னு ஆகி போச்சுல, எதுக்கு இங்க நிக்கிற போ என்ற அனாமிகா துளிகாவை அவனிடம் போக விடாமல் தடுக்கவும், வா தங்கப்புள்ள என்று விஸ்வா அவளை அழைத்து கொண்டு போக இருவரையுமே திரும்பி வேதனையாக பார்த்து கொண்டிருந்த சிருஷ்டி கையில் தாலியை திணித்த அனாமிகாவோ, இப்ப தாலியை கட்டுங்க உத்தமரே,
போய் குடும்பம் நடத்தலாம் என்று எல்லல் குரலில் கூற அவன் பல்லை நரநரத்த சத்தத்தை ஆனந்தமாக கேட்ட அனாமிகா அவன் கைப்பட்டு தன் நெஞ்சில் விழுந்த தாலியை இன்னும் ஆத்திரம் அடங்காமல் பார்த்தாள். இப்பதான் இழக்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க உத்தமரே, இன்னும் இழக்கிறதுக்கு நிறைய இருக்கு, போவோமா என்று அவன் முன்னே நடக்க ஆரம்பிக்க அவள் பின்னே அவன் கால்கள் நடக்க ஆரம்பித்தது. பாதை ஒன்றாக இருக்கலாம், மனங்கள் ரணமாக பிரிந்தே கிடந்தது. அத்தியாயம் 4. தன் காரில் ஏறி அமர்ந்த சிருஷ்டி அருகே தன் குழந்தையை தூக்கி கொண்டு வந்து முன் சீட்டில் தோரணையாக ஏறி அமர்ந்தாள் அனாமிகா. எங்க போகணும் என்றான் ரோட்டை வெறித்து பார்த்து கொண்டே. ஆண் பிள்ளை அழக்கூடாது என்ற ஒன்றுதான் இரும்பாக அவனை அமர வைத்தது. தன் வீட்டு மாடியில் நின்று அழும் தங்கை, கீழே கேட்டில் சாய்ந்து நின்று பார்க்கும் தன் அண்ணன், மிரரில் வழியே கண்டான் அவர்களை. சொல்ல முடியாத வேதனைதான். அவனையே பார்த்து கொண்டு நிற்கும் அவர்களை பார்க்கும் திராணியே இல்லை. குழந்தை கால்கள் வந்து தகப்பன் தொடையில் விழவும், எங்க போகணும்னு கேட்டேன். சிருஷ்டி மகன் காலை தடவ போக அதை அவள் கைகள் இழுத்து வஞ்சனை செய்தது. இனி வழி என்ன, இடியே தாங்கித்தான் ஆக வேண்டும், புரிந்து கொண்டான். என்னொரு வீட்டில் வச்சு பலவந்த பண்ணியே, அங்க கூட்டிட்டு போ, இனிமே அதான் நம்மளோட மாட மாளிகை. சம்பவம் நடந்த இடத்துல இருந்து தானே சம்பவம் தொடங்க முடியும், போகலாமா என்று விட்டு அனாமிகா குழந்தைக்கு மாறாப்பை நீக்கி உள்ளே போட்டுவிட்டு அது கடக் முடக்கென்று குடிக்க தட்டி கொடுத்து கொண்டே அவளும் சாலையை வெறித்து பார்த்து கொண்டிருக்க சிறிது நேரம் அமைதியாக இருந்த சிருஷ்டியோ பெருமூச்சு விட்டு காரை எடுத்தான். கார் அந்த நெடும் சாலையில் சீறிக்கொண்டிருந்தது. இடையே குழந்தைக்கு பால் கொடுத்து படுக்க வைப்பது, குழந்தைக்கு விளையாட்டு காட்டுவதென்று அனாமிகாவின் நேரம் போக இவனுக்கோ அவள் சத்தத்தை கேட்டாலே அடித்து கொல்லத்தான் தோன்றியது. ஒரே நாளில் குடும்பத்தை இழந்து கௌரவம் இழந்து போய் இதோ இவள் முகத்தை பார்க்க வேண்டுமென்று விதியை எழுதியவன் மட்டும் கையில் கிடைத்தான். அருவாளே இல்லாமல் கையால் அறுத்து கொன்று விடுவான். அந்த அளவுக்கு ஆத்திரம் வந்தது. ஒரு நாள் பஞ்சாயத்தில் அவமானப்பட்டு குடும்பத்தை இழந்துட்டோன்னு அவ்வளோ கடுப்பா இருக்கோ உத்தமரே? ஒரு பொண்ணு அவளோட அனுமதி இல்லாம கெடுத்து வீட்டுக்கு அனுப்புனா அவ எத்தனை அவமானத்தை சகிச்சு தாங்கி இந்த குழந்தைய பெத்தெடுத்துட்டு வந்திருப்பான்னு யோசிச்சு பாத்தீங்களா என்றவள் அடக்கப்பட்ட கோபத்தோடு அவன் முகம் பார்க்காமலேயே கேள்வியை கேட்க அவன் கையில் ஹாரன் தெறிக்க விட்டான். கோபத்தை அதில் காட்டினால்தானே உண்டு. நீங்க பாட்டுக்கு உங்க கோபத்தை என் உடம்புல காட்டி அனுப்பிட்டு போனீங்க. என் வீட்டில் நான் எப்படியெல்லாம் அவமானப்பட்டு நின்று இருப்பேன்னு யோசிச்சு பாத்தியா? தெருவில் நின்னா குழந்தைய அழிச்சிட்டு வா, வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறோன்னு சொன்னாங்க. நீ செஞ்ச பாவத்துக்கு இந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சது? அதை அழிக்க மனசு வரல. என் குடும்பமே வேண்டான்னு உன் குழந்தைய சுமக்கிறதுக்காக நான் படாத பாடுபட்டேன். அது உனக்கு தெரியுமா? சிருஷ்டியோ தன் தாய் மடியில் கவலையின்றி காலாட்டும் மகனைத்தான் பார்த்தான். ஆனா நீ சௌக்கியமா தங்கச்சி பாட்டு பாடிக்கிட்டு லாலா லாலான்னு திரிஞ்சிருக்கல இல்ல என்றவள் கண்ணில் கண்ணீர் துளி பெருகி வர அவனுக்கு தெரியாமல் கண்ணீரை துடைத்து கொண்டாள். என் அம்மா அப்பாவை பார்த்து 1 வருஷம் ஆகுது. உயிரோடு இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியாது. எங்க போனாங்க அது கூட எனக்கு தெரியாது. இதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீ செஞ்சு வச்ச தப்பு. என்னை பார்க்கவே கூடாதுன்னு அவங்க போயிட்டாங்க தெரியுமா? நானும் இதுக்கு காரணம்னு என் மேலேயும் இலவச பழி வேற. யாருக்கும் என்னை நிரூபிக்க முடியல. ஆனா உன்னை நிம்மதியா விடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் வைராக்கியமா இத்தனை நாள் என்னை உயிரோட இருக்க வச்சிருக்கு என்றவள் அவனை திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு, எனக்கு வலிச்ச அத்தனை வலியும் உனக்கு தராம நான் ஓய மாட்டேன் மிஸ்டர் உத்தமரே என்று விட்டு அனாமிகா சீட்டில் தலையை சாய்த்து கொண்டாள். கார் அந்த தோட்டத்து வீட்டில் வந்து நின்றது. பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் பணக்கார முதலைகளுக்கு பணம் கொடுத்து வட்டி வாங்குவார்கள். எனவே பணத்திற்கு பஞ்சமே இல்லாதவர்கள். சென்னையில் பல ஜாம்பவான்கள் தங்கள் தொழிலை நடத்த இவர்களிடம்தான் வட்டிக்கு பணம் வாங்கியிருப்பார்கள். எனவே வட்டி வாங்க வரப்போக என்று இருப்பதனால் தங்குவதற்கு ஆங்காங்கே வீடுகள் பெரிதாக வாங்கி போட்டிருப்பார்கள். அனாமிகாவை அன்று கடத்தி போட்டு வைத்திருந்ததும் கூட இங்குதான். பெரிய வீடு என்று சொல்ல முடியாது, மிதமான அளவு வீடு. 2 படுக்கையறை, 1 கிச்சன், 1 ஹால், முன்னால் பின்னால் மிகப்பெரிய தோட்டம். தோட்டக்காரன் ஒருவன், வாட்ச்மேன் ஒருவன், அவ்வளவுதான். அவன் கார் உள்ளே வர குழந்தையை தூக்கி கொண்டவள் அந்த வீட்டை அண்ணாந்து பார்த்தாள். தொடங்கின இடத்துலயே ஆட்டம் மறுபடியும் தொடங்க போகுது போல இருக்கே உத்தமரே. வலது காலை வச்சு வரவா இல்ல இடது காலை வச்சு வரவா? நீ ரொம்ப பேசுற. காலை இல்லாம தவண்டுதான் வர வேண்டியது இருக்கும். நான் செஞ்சது தப்புங்கிறதுனாலதான் உன் கழுத்துல தாலியை கட்டியிருக்கேன். இப்ப இல்லைனா நீ பிளாக்மெயில் பண்ணா கூட நான் அசைஞ்சிருக்கவே மாட்டேன், புரியுதா? பரவாயில்லையே, தப்புன்னு ஒத்துக்கிற அளவுக்கு உத்தமருக்கு நல்ல மனசுதான் போல இருக்கு. சரி, கோபப்படாதீங்க. வலது காலோ இடது காலோ எந்த கால் வச்சு உள்ள வந்தாலும் உங்களை நாசமாக்க தான் போறேன். இடது காலை வச்சு வந்துடுறேன் என்று அனாமிகா இடது காலை வைத்து அந்த வீட்டிற்குள் வந்தாள். இருவரும் ஒரு சேர அந்த படுக்கை அறையை பார்த்தனர். அந்த இரவிற்கு பிறகு அவனும் இங்கே வரவில்லை. யாரையுமே இங்கு வர அனுமதிக்கவும் இல்லை.
அந்த படுக்கை அப்படியே 1 வருடம் கழித்த பின்பும் கூட கசங்கிய நிலைமையிலேயே கிடந்தது. இருவர் பார்வையும் படுக்கையை தீண்டிக் கொண்டிருந்தது. நினைவுகள் அன்றைய நாளுக்கு பின்னால் நகர்ந்தது. ஹலோ ஹலோ ஹம்சா, நானும் பேசுறேன். உன் பொண்டாட்டியோட அண்ணன் என்னை கடத்தி வச்சிருக்காங்க. ஹலோ, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? சிருஷ்டி போனில் இருந்து ஹம்சாவுக்கு அழைப்பு விட்டாள். நல்லா இருக்கியா அனு? உனக்கு எதுவும் ஆகலையே? யா, ஐம் ஃபைன் என்றவள் கையில் இருந்து போன் பறிக்கப்பட்டது. வெளியே போன சிருஷ்டி தன் பாக்கெட்டில் இருந்த போன் இல்லாமல் போகவும் மறுபடியும் கதவை திறக்க அனாமிகா போனில் ஹம்சாவோடு பேசிக் கொண்டிருக்கவும் அவள் கையில் இருந்து போனை தட்டி பறித்தவனோ அதை கட் செய்து தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். சைக்கிள் கேப்ல உன் காதலனுக்கு தூது அனுப்புறியோ? அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேனா? அவங்கிட்ட மறுபடியும் பேசுறியா? விடு விடுன. இங்க பாரு, உனக்கும் எனக்கும் எந்த தனிப்பட்ட பிரச்சனையும் கிடையாது. என் தங்கச்சி அவன் கூட வாழணும். என் தங்கச்சிக்கு அவனை பிடிச்சிருக்கு. அந்த வாழ்க்கையை அவளை வாழ விடு. நீ உன் வழியை பார்த்துக்கிட்டு தனியா போயிரு. இன்னும் கொஞ்ச நாள் தான். எங்களுக்கு அவன் மேல இருக்கிற சந்தேகமெல்லாம் தீர்ற வரைக்கும் நீ இங்க இரு. அதுக்கு பிறகு எப்படி வந்தியோ அப்படியே உன்னை அனுப்பி விட்டுடுறேன் என்று சிருஷ்டி மிக தன்மையாகத்தான் அவளிடம் சொன்னான். ஆனால் ஏற்கனவே தப்பிக்கவே முடியாத ஆத்திரத்தில் இருந்தவளோ காரி அவன் முகத்திலேயே துப்பிவிட்டு, ஒரு பொண்ணை கடத்தி வச்சு உன் எண்ணத்தை நிறைவேற்ற பார்க்குறியே, நீ எல்லாம் ஆம்பளையா? ஆம்பளையே இல்லாம இருந்துட்டு போறேன். என் தங்கச்சிக்காக நான் எந்த தூரம் வரைக்கும் இறங்குவேன். பெரிய தங்கச்சி உன் தங்கச்சி. அவ ஒரு நடத்த கெட்டவளா தான் இருப்பா. முதலில் அனாமிகா தான் தீ வார்த்தைகளை தொடங்கி வைத்தாள். ஏய், அவளை பத்தி தப்பா பேசின செருப்பு பிஞ்சிருண்டி நாயே என்று சிருஷ்டி அவளை அடிப்பதற்கு போகவும், அப்படித்தாண்டா பேசுவேன். உன் தங்கச்சி ஒரு நடத்த கெட்டவ. அவ ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு புள்ள உண்டாகிருப்பா. அந்த புள்ளைக்கு இனிஷியல் தேவைப்பட்டிருக்கும். அதனால ஹம்சாவை நீங்க எல்லாருமா லாக் பண்ணி கல்யாணத்தை கட்டி வச்சிருப்பீங்க. இப்ப அந்த புள்ள வளர்ந்துகிட்டு இருந்திருக்கும். வேற வழி இல்லாம அவன் கூட இவ வாழ்ந்துட்டா சத்தமே இல்லாம அதுக்கு ஹம்சா அப்பா ஆகிருவான்ல. கோபத்தை அடக்கித்தான் பார்த்தான். அடிக்க கூட அவளை தொட மனதில்லாமல் அவன்தான் அவளை வேட்டையாட துணிந்து, தங்கத்தை பத்தி பேசாத, கோபம் வருது, அப்புறம் அதோட விளைவுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். நான் பேச வேண்டா. நீங்க எல்லாருமா போடுற பிளான் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நடக்காது. நான் ஹம்சாவை கல்யாணம் கட்டுறது உறுதி. இவ்வளோ நடந்த பிறகு இனிமே நான் அவனை விடுவேன்னு கனவுல கூட நினைச்சிடாத. பிடிக்காத கல்யாணத்துக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. நான் அவனை லவ் பண்றேன், அவன் என்ன லவ் பண்றான். நாங்க 2 பேரும் சேர்ந்து வந்துதான் காட்டுவோம். பாக்குறியா? ஒரு நடத்த கெட்டவளுக்காக நீ இவ்வளோ பண்ணும்போது என்று சொல்லி முடிக்கும் முன்பாகவே அனாமிகா கன்னம் தீப்பற்றி எரிந்தது. படுக்கையில் அப்படியே சுருண்டு போய் பொத்தென்று விழுந்து விட்டாள். அவனுக்கோ கை சுரென்று வந்தது. போட்ட அடி அப்படி. ஏய், மூடிக்கிட்டு கெட, இல்லனா இதான் நடக்கும். என் தங்கச்சியை பத்தி இன்னொரு வார்த்தை உன் வாயில வந்துச்சு. வருண்டா வரும். உன் தங்கச்சி ஒரு வேசி. பத்தினியா இருந்தா எதுக்கடா இப்படி பதறீங்க? அவ ஒரு வேசி 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 என்று அவள் கத்தவும் அனாமிகா முடியை கொத்தாக பிடித்து ஆட்டிய சிருஷ்டியோ, டேய் நடந்துக்கிட்ட நாய்க்கு அண்ணனி, உங்களுக்கெல்லாம் என்னடா மரியாதை? அவ பத்தினியா இருந்தா இவன் ஏன் வேண்டான்னு சொல்ல போறான்? அவ புத்தி தெரிஞ்சுதான் சாக்கடை கூட கலக்காம ஹம்சா விலகி போயிருப்பான். யாரடி சாக்கடை? உன் தங்கச்சி தான் நடந்துக்கிட்ட சாக்கடை. அவ இல்லடி, நீதான் சாக்கடை. என் தங்கச்சி வாழ்க்கையை விட்டு போயிரு. மாட்டண்டா. இங்கிருந்து போய் அவனுக்கு கூத்தியாளாவே இருந்து உன் தங்கச்சி வாழ்க்கையை நான் நாசமாக்குவேன். இது உறுதி. அவனிடம் தனிந்து போகக்கூடாது என்று தராதாரமே இல்லாமல் பேசினாலே தவிர அவள் மனது அதை கூறவில்லை. என்ன சொன்ன? உன் தங்கச்சியை வாழ விடவே மாட்டேன். அந்த சாக்கடை கூட என் ஹம்சாவை நான் வாழ விட மாட்டேன் என்றவள் படுக்கை மீது சுருள வேகம் கொண்டு அவளை படுக்கையில் தள்ளி சிருஷ்டி அவள் மீதே பாயவும் ஆவென்று அலறியவள், விடா என்று நகரக்கூட முடியாமல் அலறவும், ஏன் தங்கச்சி வேசியா? அப்ப நீதான் வேசி. அவ வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா? உன் வாழ்க்கையை நான் கெடுத்து நான் சாக்குறேன் பாரு. எப்படி அவங்க குறுக்க போறேன்னு நானும் பாக்குறேன் என்று அவள் சேலையை கையோடு கிழித்தெடுக்கவும், விடுடா விடுடா பொறுக்கி என்று என்று அனு சிருஷ்டியை பிடித்து தள்ளவும் சட்டென்று அவளை விட்டு எழும்பியவனோ, இனிமே ஒழுங்கா பேசு என்று சேலையை போட்டுவிட்டு சிருஷ்டி நகர போக, நான் உண்மையை சொன்னா பொத்துக்கிட்டு வருதா? நான் 1000 தடவை சொல்றேன், அவ ஒரு சாக்கடை, நீ ஒரு சாக்கடை. என்னை தொட்டு பயம் காட்டுனா நான் பயந்துருவேனா? போடா என்று கை நடுங்க சேலையை எடுக்க போனவள் மீதே அவன் பாரம் அமுக்கி இருக்கவும் அவள் இதழோடு அவன் இதழ் இணைந்திருக்க அவள் துள்ளல் அவன் இரட்டை வலுவான கைகளில் அடங்கி போயிருந்தது. அவளோ கண்களில் நீர் வழிய அவள் கால்கள் அந்தரத்தில் ஆட சிருஷ்டி வேர்வை அவள் முகத்தில் சொட்டு சொட்டாக விழ தன் ஆத்திரம் அத்தனையும் அசைவில் காட்ட கண்களை மூடிக்கொண்டவளை பார்க்காதே என்று அசைந்து நெறித்து அவள் உள்ளே தன்னை நிறைத்து எழும்பிய சிருஷ்டியோ, நாங்க சாக்கடைனா? என் தங்கச்சி சாக்கடைனா? இனிமே நீயும் சாக்கடைதான் என்றவனை அமைதியாக பார்த்த அனாமிகா தன் தொடையை ஆடை கொண்டு மறைத்து கொண்டே சட்டையை மாட்டும் அவனை வெறித்து பார்த்தாள். சட்டென்று தலையில் அடித்த சிருஷ்டியோ எப்போதும் போல தவறை செய்துவிட்டு பின்பு தன் தவறை உணரவும்,
என்ன காரியத்தை பண்ணி வச்சிருக்கேன் என்று தன் தலையை கோதிக்கொண்டே அவளை பார்க்க ஜாக்கெட் மட்டும்தான் கிழிந்திருந்தது. முதலில் போராடிய அனாமிகாவோ அதற்கு பின்பு அவன் வலுவின் முன்னால் போராட முடியாமல் அப்படியே கிடந்து விட்டாள். அது என்று சிருஷ்டி வாயை திறக்கப் போகவும், வீட்டுக்கு போகணும், கொண்டு போய் விடுங்க. போ என்று கதவை திறக்க சேலையை சுற்றி கட்டி தன் தோளோடு போட்டு மறைத்து கொண்டவளை காரில் கொண்டு வந்து வீட்டில் விட்டதே அவன்தான். இருவரும் அந்த நரக நாள் நினைவில் பெருமூச்சு விட்டனர். தவறு யாரிடம், யார் தவறு பெரியது என்று தெரியவில்லை. ஆனால் தப்பு நடக்க இருவரும் காரணம். அதை அவனும் உணரவில்லை, அவளும் உணரவில்லை. அத்தியாயம் 5. பிடிக்காத அவன் கணவன், பிடிக்காத அவள் மனைவி, இடையே ஒரு குழந்தை என ஒரு புதிய குடும்பம் உருவானது. 1 வாரம் கடந்து போனது. அனாமிகா அறை கதவு திறக்கப்படவே இல்லை. உள்ளிருந்து குழந்தையை கொஞ்சம் குரல் மட்டுமே கேட்டுக்கொண்டே இருந்தது. குளிப்போமா, பசிக்குதான் நந்துவுக்கு என்று குழந்தையை அவள் சீராட்ட, ஓ புள்ள பேர் நந்துவா, நல்லா இருக்கு, என்னையே உரிச்சு வச்சு பிறந்திருக்கான் என் மகன், இது ஒண்ணுதான் ஆறுதல். சிறுவயதில் தங்கையை முழுதாக வளர்த்தது சிருஷ்டிதான். பாப்பா பாப்பா என்று தகப்பன் போல் அவளை தோளில் போட்டு வளர்த்த பாசம்தானே அவனை மிருகமாக மாற்றிவிட்டது. இன்று தன் மகனை பார்த்து குழந்தை ஏக்கம் மறுபடியும் வரவும், புள்ளையை தூக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னு என் எண்ணெய் மட்டும் இந்த இடுப்பு செத்த நாய்க்கு தெரிஞ்சுது, அதுக்கும் எதையாவது சொல்லி ஆடுவா. இவ வாய்க்கு என்ன மீறி என்கிட்ட வாங்க போறாளோ தெரியல. ஏதோ தப்ப செஞ்சு புட்டேன்னு தான் கையை கட்டிட்டு போனா அளவுக்கு அதிகமாத்தான் ஆட்டம் போகுது. உத்தமரே வா போன்னு மறுவாதி இல்லாம பேசுது, வர்ற கோவத்துக்கு என்று முண்டி அடித்து சண்டியருக்கு பொத்து கொண்டு வந்தாலும் பிள்ளையை வைத்து விளையாடும் அவளை எதுவுமே செய்ய முடியாமல் தலையை பிடித்து கொண்டான். எனக்கு பிள்ளை இருக்கிறது என்ற ஒரு உணர்வே ஒரு மாதிரியாக ஃபீல் உண்டாயிற்று. அவ்வப்போது அவள் அறையில் அமைதி. குழந்தை தூங்குகிறது என்று நினைத்து கொண்டான். அவள் அறையில் அவள், அவன் அறையில் அவன். இதுதான் குடும்பமாம். சிருஷ்டி ஹாலிலேயே அப்படியே சோஃபாவில் இருந்த இடத்திலேயே கண்ணை மூடி அமர்ந்திருந்தான். உலகம் இருட்டு என்பது இந்த 1 வாரத்தில் தெரிந்தது போல இருந்தது. போன் ஒலி கேட்டு சிருஷ்டி கண்ணை திறக்க துளிகா சிரித்த முகமாக போனில் இருந்தாள். இவனுக்கும் கூட தன் தங்கை முகத்தை பார்த்ததும் அத்தனை வழி நடுவே குறுஞ்சிரிப்பு வந்தவனாக போனை எடுத்து தங்கம் என்றது மட்டும்தான் மாத்திரம். பட்டென்று அனாமிகா கதவு திறக்கப்பட்டு புயல் போல விறுவிறுவென்று அவன் அருகே வந்தவள் போனை பிடுங்கி அதிலிருந்து அவனை முறைத்து கொண்டே போனை காதில் வைத்தவளோ, அண்ணே என்று உடைந்து போன துளிகாவின் குரல் வரவும், தூத்து இந்த மானங்கிட்ட பொழப்பு பொழைக்கலினாதான் என்ன? அண்ணி நீ எல்லாம் சோறுதான் சாப்பிட்றியா? அவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்திருக்கேன்ல, என் புருஷனுக்கு ஃபோன் போட்டா என்னடி அர்த்தம் என்றதுமே, ஏய் என்று சிருஷ்டி எழும்பி அவள் கையில் உள்ள போனை புடுங்க போக அதை தன் தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டவளோ, இங்க பாருங்க உத்தமரே, அவளுக்கு தான் புத்தி இல்ல, உங்களுக்கும் புத்தி இல்ல. பாய் அளந்து பேசுடி. ஸ்கேல் எடுத்துட்டு வந்து அளந்துக்கவா? பல்ல தட்டிடுவேன், போனை குட்ரி என்று அவள் மீது சிருஷ்டி பாய அனாமிகா போய் சோஃபாவில் விழ போனவள் பேலன்ஸ் செய்து நின்று கொண்டே, ஜோக்கபாட்ஸ், குடும்பம் வேண்டான்னு காசை வெட்டி போட்டுட்டு வந்தீங்கல்ல, முன்னாடி போறது மாதிரி போயிட்டு பின்னாடி தங்கச்சி தூது வரா, மானங்கிட்ட குடும்பமால இருக்கு இதெல்லாம். ஏய் இன்னொரு வாட்டி என் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசுன? பேசுவேன், முடிச்சு வச்சத மீண்டும் தொடர்ந்தா பேசத்தானே செய்வேன். அவள் அங்கே விட்டுட்டு வந்திருந்தா நான் ஏன் பேச போறேன்? புள்ளையையும் கிளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி எல்லாம் முடிஞ்ச பிறகு உன் தொங்கச்சி எதுக்கு முதல்ல ஃபோன் போட்டான்னு சொல்லு. வாயில வந்ததெல்லாம் பேசினா ஃபோனை கொடு. முடியாது உத்தமரே, இப்போ நான் உங்க பொண்டாட்டி, நான் சொல்றதெல்லாம் கேட்குறேன்னு சொல்லித்தான் கழுத்துல 3 முடிச்சு போட்டிருக்கீங்க. அதுக்கு உன் காலை கழுவணுமா? கழுவ சொன்னாலும் கழுவணும். உங்க குடும்பத்தை கை கழுவுனது தான், புரியுதா? இனிமே அந்த குடும்பத்தை சார்ந்த யாருமே உங்களுக்கு ஃபோன் பேசவோ இல்லை உங்க கூட பழகவோ கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சு என்றவளோ கண்ணை உருட்டி மகன் தொட்டிலை பார்க்கவும், என்றவன் போனை பிடுங்கி தூக்கி போட்டு சில்லு சில்லாக உடைத்தவனோ, போதுமா, மூடிட்டு போ. ஃபைன் என்று தோலை உலுக்கி சிரித்த அனாமிகா, நான் யாரும் இல்லாம தனியா நிக்கிறால, உங்களுக்கும் அதான் இனி கதி. மீறி ஏதாவது யாராவது உள்ள வந்தாங்க, மாப்பு வந்துட்டேன்டா, உசுரோடு இருக்கியா என்று வாசலில் ஹம்சாவின் குரல் கேட்டு சிருஷ்டி தலையை பிடித்து கொண்டான். இவன் தொல்லையோட என்று முணுமுணுக்கவும், அனு நல்லா இருக்கியா என்று ஹம்சா உள்ளே வர பார்க்கவும், அங்கே நில்லுங்க ஹம்சா. என்னனு, நான் என்ன பண்ண? உன் பிரச்சனை அந்த குடும்பத்து கூட தானே, என்னையே வாசல்ல நிக்க விடுற. நான் உன்னதான் பார்க்க வந்தேன். என்ன எதுக்கு பார்க்க வரணும் ஹம்சா? உங்களுக்கும் எனக்கும் என்ன? நத்திங். இது என் ஃபேமிலி மேட்டர், இதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இனிமே அவரை பார்க்க இங்க வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. முகத்தில் அடிப்பது போலவே முடித்து விட்டாள்.
இப்படி அடாவடியா பேசினா எப்படி அனு? நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவன் உன் கழுத்துல தாலியும் கட்டிட்டான்ல. ஓஹோ, ஆம்பளைக்கு பறிஞ்சு பேச வந்திருக்கீங்களோ? பாவம் பார்த்து தாலி கட்டின மாதிரி சொல்றீங்க. தாலி கட்டிட்டா எல்லாம் முடிஞ்சு போகுமா? அவர் பண்ணுன அத்தனைக்கும் இப்பதான் ஆரம்பமாகி இருக்கு. வீணா நீங்க மூக்க நுழைச்சு நீங்களும் வாங்கி கட்டிக்காதீங்க ஹம்சா. உங்க மேல உள்ள நல்ல எண்ணத்தை கெடுத்துக்காதீங்க. அண்ட் உங்க பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி வச்சிருங்க, இனிமே இவருக்கு ஃபோன் போடுறது இல்ல பார்க்க வர்றது ஏதாவது நடந்துச்சு. அனு, என்ன எது வேணும்னாலும் சொல்லு. என் மனைவியை பத்தி பேசுற உரிமையெல்லாம் இங்க யாருக்கும் கிடையாது என்ற ஹம்சா முகம் கருத்து போக தலையை பிடித்து கொண்டிருந்த சிருஷ்டியோ சட்டன அவள் அருகே போனவன், ஏய், வீட்டுக்குள்ள வந்தவனை போய் வெளியே போன சொல்ற? உனக்கும் எனக்கும் தானடி பிரச்சனை. ஏண்டி எல்லாரையும் காயப்படுத்துற என்று சிருஷ்டி அவளை நோக்கி சீரவும், பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் தான். ஆனா யாரெல்லாம் காயப்படுத்தினா உங்க இதயம் காயப்படுமோ அவங்க எல்லாரையும் டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்ணுவேன். ஒழுங்கா உங்க மாப்பிள்ளைக்கு புரியும்படி சொல்லி அனுப்பி வைங்க. அப்புறம் இனிமே உங்களுக்கு எந்த ஃபோன் வந்தாலும் சரி, அது என் ஃபோனுக்கு கனெக்ட் ஆகி தான் உங்களுக்கு வரும். இந்தாங்க உங்களுக்கு முதல் பரிசு. சாரி, 2வது பரிசு. முதல் பரிசு உள்ள தூங்குது என்று அவள் வாங்கி வைத்திருந்த போனை தூக்கி அவன் முகத்தில் வீசிவிட்டு உள்ளே போய்விட்டாள். புயல் அடித்து ஓய்ந்தது போல ஆண்கள் இருவரும் போகும் அவளையே பார்த்து கொண்டே நின்றனர். என்ன மச்சான், ஒரு கில்மா சீனுக்கு ஆசைப்பட்டு மாட்டக்கூடாத இடத்துல மாட்டியிருக்க போல. மாப்பு மன்னிச்சிரு, அவ உன்னை பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் என்று சிருஷ்டி ஹம்சாவை பாவமாக பார்க்கவும், விட்ரா விட்ரா, நம்ம குடும்பம்னு ஆகி போச்சு. உனக்காக இதை கூட தாங்க மாட்டனா? என்ன பண்ண போற? மண்டை காலியா இருக்கு மாப்பு. அது எப்பவும் காலியாத்தானே இருந்திருக்கு. டேய், வேதனைப்படுத்தாதடா. பின்ன அறிவு இருக்கிறவன் எவனாவது இந்த மாதிரிலாம் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட பண்ணுவானடா? அந்த நேரத்துல மூளை புல்மேய போயிருச்சுடா. அப்பா அனுபவிச்சு தான் ஆகணும். பேசாம இவளை விட்டுட்டு எங்கேயாவது ஓடிரு மச்சான். நான் ஆம்பலடா. அப்ப கூடவே இருந்து அடி வாங்கு போ. டேய், பேசாம அவளை எங்கேயாவது கொண்டு போய் தொலைச்சிரு மச்சான், இல்லனா நீ செத்த என்ற ஹம்சாவை பார்த்து முறைத்த சிருஷ்டியோ, டேய், எல்லாம் உன்னால வந்துச்சுடா. நீ ஒழுங்கா உன் பொண்டாட்டி கூட வாழ்ந்திருந்தா நான் ஏன்டா அவளை தொட போறேன்? அட பாருடா, இவரு அங்க எல்லா சீனும் அட்டம் பண்ணுவாராம். பழிய என் மேல தூக்கி போட்டுருவாராம். எனக்கு எதுக்குடா வம்பு? இது உன் குடும்ப பிரச்சனை. எப்படியும் சண்டை போட்டு நாருங்க. நீ செத்தா சொல்லி அனுப்பு. 6 அடி நீலமலையை வாங்கிட்டு வரேன். இல்ல சாகணும்னு ஏதாவது ஐடியா வந்துச்சுனாலும் சொல்லு. சரியா மச்சான்? மார்க்கெட்ல விதவிதமான பாய்சன் விற்கிறான், நான் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன சொல்ற? இப்ப நீ போறியா இல்ல? சரி சரி, கோவப்படாத. புருஷனும் பொண்டாட்டியும் மாறி மாறி விரட்டி விடுறீங்க. இனிமே இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சா பாருடா என்று ஹம்சா வெளியே போய்விடவும், இவன் அதே கோபத்தில் போய் அனாமிகாவின் கதவை உடைக்க சர்வசாதாரணமாக வந்து கதவை திறந்த அனாமிகாவோ, என்னடி நீ தினசா போய்கிட்டு இருக்க? நீ பண்றதுக்கு எல்லாத்துக்கும் நான் அடி பணிஞ்சு போவேன்னு நினைச்சிடாத. ஒரு அளவுக்கு தான் அடங்கி போவேனா. மீறின என் குணத்தை காட்ட வேண்டியது இருக்கும். உங்களை யார் அடங்கி போக சொன்னது? மீறி பாருங்க, நானும் மீறுவேன். குழந்தைக்கு பால் கொடுக்கணும், போறீங்களா? இல்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றவளை பார்த்து வாயில் வந்த கெட்ட வார்த்தையை போட்டுக்கொண்டே சிருஷ்டி நகரவும், ஹலோ, அப்புறம் ஒரு விஷயம். புருஷன் பொண்டாட்டின்னு ஆயாச்சு, அதென்ன தனி ரூம் பிடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறது? இனிமே என் கூட தான் இருக்கணும். என்னடா இவ ரிவெஞ்ச் எடுக்க கல்யாணம் கட்டிக்கிட்டு புது புருஷனை கூப்பிடுற மாதிரியே ரூமுக்கு கூப்பிடுறான்னு யோசிக்கிறீங்களா? நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். வாழ்ந்துக்கிட்டே சண்டை போடலாம். அவன் தலையை திருப்பி அவளை பார்க்கவும், புரியல, அன்னைக்கு என் சம்மதம் இல்லாம பண்ணீங்க, இனிமே என் சம்மதத்தோட பண்ணலான்னு சொல்றேன். போடிங்க, உன் உடம்பு எவனுக்கு தேவை என்று அவன் போக உதட்டை கேலியாக சுழித்த அனாமிகாவோ, போங்க உத்தமரே போங்க, நீங்க எங்க போனாலும் கடைசியா இங்க தான் வந்தாகணும். உயிரை தவிர மற்ற எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு ஐ எம் வெயிட்டிங். ஏண்டா ஒரு பொண்ணு மேல கைய வச்சோன்னு யோசிச்சு யோசிச்சு சாக போறீங்க? ஏய், நான் ஏண்டி சாக போறேன்? உன்னை தொட்டுட்டோன்னு நேத்து வரைக்கும் வருத்தம் இருந்துச்சு. ஆனா இப்படி பஜாரி மாதிரி நிக்கிற பாரு, இப்ப செஞ்சதெல்லாம் தப்பே இல்லைன்னு தான் தோணுது. உன்னை கொன்னு இருக்கணும்டி. இப்படி வந்தெல்லாம் நின்று இருக்க மாட்ட பாரு. பேசாம இப்ப கொன்னுருங்களேன் என்றவள் கழுத்தை அவன் கைகள் நெறித்து தூக்கி விடவும், கொல் என்று இருமிய அனாமிகாவோ, கொல்றதுக்கு அவ்வளோ ஆசை போல இருக்கு. ஆனா பாருங்க உத்தமரே, நான் உங்க ஊருக்கு வரும்போதே கமிஷனர் ஆஃபீஸ்ல என் உயிருக்கு உங்களால அச்சுறுத்தல் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் எல்லாம் ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். என் மேல ஒரு காயம் பட்டாலும் நீங்க உள்ள போய் 1 2 3ன்னு கம்பியத்தான் எண்ணணும். அதுக்கு பிறகு காலத்துக்கும் வெளியே வர முடியாது. பிகாஸ் என்கிட்ட தப்பா நடந்துகிட்ட கேஸு, மர்டர் கேஸ்னு எல்லாமே மொத்தமா உங்க மேல விழுந்துரும். யோசிச்சு என்ன கொல்லணுமா இல்ல வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க என்றவள் கழுத்தை விட்டவனோ, உனக்கு இப்ப நல்ல நேரம்னு நினைக்கிறேன். ஆனா எப்பவும் நல்ல நேரம் இருக்காது. என் பொறுமையெல்லாம் மீறி போகும்போது நீ பொணம் ஆகிருவ பாத்துக்க. நான் பொணம் ஆகிறதுக்கு முன்னாடி என் பக்கத்துக்குள்ளில நீங்களும் பொணமா இருப்பீங்க என்றவளை முறைத்து பார்த்து கொண்டே வெளியே போனவன் கை நிறைய சரக்கு பாட்டிலோடு வந்து நடு ஹாலில் அமர்ந்து விட்டான்.
இவள் தலைவலியை மறக்கடிக்க இந்த தீர்த்தத்தால் தான் முடியும். செய்த தவறுக்கு அன்று குடிக்க பழகினான். இன்று இவள் இம்சையை தாங்குவதற்கு குடிக்க நினைத்து பாட்டிலை திறந்து வைத்திருக்க அவனை கிச்சனிலிருந்து ஒரு பார்வை பார்த்தவள் சிரித்துக்கொண்டே தனக்கு மட்டும் செய்து வயிறு முட்ட அவன் அருகேயே உட்கார்ந்து சாப்பிட்டாள். சிருஷ்டி எழும்பி நீரை எடுக்க கிச்சன் உள்ளே போய்விட அவன் ஊற்றி வைத்திருந்த தீர்த்தத்தை கண் சிமிட்டி பார்த்த அனாமிகாவோ சேலை மறைவிலிருந்து குட்டி குப்பியை எடுத்து திறந்து அதை கிளாஸில் கொட்டிவிட்டு, உணர்வுள்ள ஏன் உணர்வை மதிக்க தெரியாத உன்னோட உணர்வுகளை வச்சே விளையாட போறண்டா என்று குரூரமாக சிருஷ்டியை பார்த்தாள். அவன் ஒரு தவறு செய்தான். இவள் பல தவறை செய்ய துணிந்தாள். தொடரும். இதனுடைய அடுத்தடுத்த அத்தியாயங்கள் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. கவரின் தவறில் விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.